ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மீஷோவில் ஒரு 3 பொருள் வாங்கியிருந்தேன். அதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். லிங்க்கும் நான் உங்களுக்கு இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4 டயர் நம்ம கிச்சன் ரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் இல்லை நம்ம பெட்ரூமில் எங்கே வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கிச்சனுக்காக தான் வாங்கினேன். ஆனால் 4 டயர் நான் எப்பவுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அப்படி பார்த்தா கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. எனக்கு கிச்சன் கொஞ்சம் சின்னது. ஸோ அதனால் என்னால் கிச்சனில் வைக்க முடியல. அதனால் நான் தம்பியோட ரூமில் பெட்ரூம் பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 4 டயர் 3 டயர் கூட இருக்குது. நான் 4 டயர் ஆர்டர் பண்ணேன். அது எனக்கு கொஞ்சம் ஆனால் நல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம நல்ல இடம் ஸ்பேசியஸாக வச்சு. அதனால் தம்பியோட ரூமில் வச்சு அவனுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா தம்பி தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிளாஸ்டிக் தான், பட் நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்னே சொல்லலாம். அது பாருங்கள், 4 டயர் நமக்கு வேணும்னா நம்ம ஹைட் கம்மி பண்ணிட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். பட் நான் அதை ஹைட் கம்மி பண்ணி அந்த ஒரு ரேக் எடுத்து திரும்ப எங்கேயாவது வைக்கணுன்றதுனால நான் அதை ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. அதுதான் நல்லா சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நம்ம நல்லா ஃப்ரண்ட்டில் நகர்த்தி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்டாக நான் வந்து ஆன்லைனில் எதுவும் வாங்க மாட்டேன். ஒரு சிலது ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரினா வாங்குவேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து சரியில்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக்கி பென் மாதிரி கேட்டிருந்தா பாப்பாக்காக. அவளுக்கு வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் அவள் கையிலேயே தான் டிசைன்ஸ்லாம் போட்டுக்குவாங்க. அதனால் இந்த பென்னில் வந்து டிசைன் பென் மாதிரி லைனர் பென் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து ஒரு மாடல் ஃப்ளோரல் அண்ட் ஹைப்பன் டாட் அந்த மாதிரி ஸ்டாரு ஹார்ட்டின் அந்த மாதிரி டிசைன்ஸாக இருந்தது. இந்த பென்னும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, பாப்பாக்காக இதை நான் ஆர்டர் பண்ணேன். இதை சரி அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு அதை வந்து எடுத்து பாப்பா இப்போ வந்து எழுதி காட்டுவா பாருங்கள் அவங்களுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. நம்ம நல்லா புஷ் பண்ணி எழுதுனா தான் நல்லா அந்த டிசைன் வந்து நல்லா வந்துச்சு. அது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பென் ஏதாவது புதுசாக எழுதுனாலே டக்குன்னு அவ்வளோவா வராது. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். எழுத நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் எழுதுறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த பென்னும் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 157 ருபீஸ். அந்த 4 டயர் ரேக் பார்த்திங்க இல்லையா, அது வந்து 522 ருபீஸ். எல்லாமே சேர்த்து நம்ம ஜிபேயில் போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஸ்மார்ட் காயின்ஸ் மாதிரி அவங்க ஆஃப்டர் டெலிவரி 7 டேஸ் கழித்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு டைம் ஏதாவது ஆர்டர் பண்ணோன்னா அந்த ஸ்மார்ட் காயின்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 30 காயின் எடுக்கிறோம் அப்படின்னா 30 ருபீஸ் டிஸ்கவுண்ட். அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண நிறைய காயின்ஸ் சேரும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறது இது. அதை பற்றி எனக்குமே தெரியாது. என்னோடய சிஸ்டர் தான் சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸி டாப் மாதிரி வாங்கியிருந்தேன். எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லைன்னா நான் ஆன்லைன் ட்ரெஸ் அவ்வளோ வாங்க மாட்டேன். இந்த கலர் வந்து பர்பிள் கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. இதுக்கு நம்ம வந்து ஒயிட் கலரு பேண்ட்டு, லெக்கினும் அண்டு ஒயிட் ஷால் வேர் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளாத் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு அந்த ஜார்ஜெட் கிளாத் மாதிரி இருந்துச்சு. ஃபுல் மேக்ஸி தான். மேலே பார்த்திங்கன்னா மிரர் ஷீட் மாதிரி வச்சு ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லேயும் எட்ஜில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 400 and something தான். எல்லாமே சேர்த்து நான் ஒரு டிஸ்கவுண்ட்டில் 3மே சேர்த்து ஒரு 1400 and something நான் வாங்கினேன். நான் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. கிளாத்து உள்ள லைனிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் ஆல். பாய்.